ஆளுமைமிக்க அரசியல்வாதியாக பியோர் பாலிடிக்ஸ் பயிற்சி பட்டறை நேரடி இணைய வழி வகுப்புகள் உங்கள் சீட்டிற்கு முந்துங்கள் 7338824242. தமிழர்களுக்கு எதிராக கருத்து தெரிவித்த மத்திய இணையமைச்சர் ஷோபா கரந்தலாஜே செய்தியாளர் சந்திப்பை நடத்தி மன்னிப்பு கோரினால் ஏற்றுக்கொள்ளப்படும் என அரசு தரப்பில் சென்னை உயர்நீதிமன்றத்தில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. பெங்களூருவில் நடந்த ராமேஸ்வரம் கஃபேயில் நடந்த குண்டுவெடிப்பு சம்பவத்திற்கு தமிழகத்தை சேர்ந்தவர்தான் காரணம் என மத்திய இணையமைச்சர் ஷோபா கரந்தலாஜே பேசியது சர்ச்சையை ஏற்படுத்தியது. இது தொடர்பாக திமுக சார்பில் கொடுக்கப்பட்ட புகாரின் பேரில் இரு பிரிவினரிடையே கலவரத்தை தூண்டுதல் உள்ளிட்ட 4 பிரிவுகளின் கீழ் ஷோபா கரந்தலாஜே மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டது. இந்த வழக்கை ரத்து செய்ய கோரி ஷோபா சார்பில் சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. இந்த மனு சென்ற முறை விசாரணைக்கு வந்தது. அப்போது செய்தியாளர் சந்திப்பு நடத்தி ஷோபா மன்னிப்பு கோரினால் ஏற்றுக்கொள்ளப்படுமா என்பது தொடர்பாக தமிழக அரசு விளக்கமளிக்க நீதிமன்றம் உத்தரவிட்டிருந்தது. இந்நிலையில் இந்த வழக்கு நீதிபதி ஜி ஜெயச்சந்திரன் முன்பு விசாரணைக்கு வந்தது. அப்போது அரசு தலைமை வழக்கறிஞர் PS ராமன் ஆஜராகி செய்தியாளர் சந்திப்பு நடத்தி ஷோபா மன்னிப்பு கோரினால் அதை ஏற்க அரசு தயாராக இருப்பதாக கூறினார். மேலும் எனது பேச்சுக்கு மன்னிப்பு கோருகிறேன், தமிழ் மக்கள் மீது மரியாதை வைத்திருக்கிறேன், இனி இப்படி பேச மாட்டேன் என ஷோபா தெரிவிக்க வேண்டும் எனவும் தலைமை வழக்கறிஞர் தெரிவித்தார். ஷோபா தரப்பில் ஆஜரான வழக்கறிஞர் செய்தியாளர் சந்திப்புக்கு பதில் கோரி பிரமாண பத்திரம் தாக்கல் செய்ததாக கூறினார். அப்போது குறுக்கிட்ட நீதிபதி செய்தியாளர் சந்திப்பின் போது இவ்வாறு ஒரு கருத்து தெரிவித்த நிலையில் செய்தியாளர் சந்திப்பு நடத்தி மன்னிப்பு கோரினால்தான் சரியாக இருக்கும் என தெரிவித்தார். இதையடுத்து ஆகஸ்ட் 16 தேதிக்கு வழக்கை ஒத்திவைத்த நீதிபதி அதற்குள் செய்தியாளர் சந்திப்பு நடத்தி மன்னிப்பு கோரி அதை நீதிமன்றத்தில் தெரிவிக்க உத்தரவிட்டார்.